39 வீடு எங்களுக்கு சார். 39 வீடு அதே மாடலில் கட்டி கொடுக்க சொல்கிறார். எக்ஸ்ட்ரா வீடு வேணாம், லிஃப்ட் வேணான்ட்டோம். இவங்க 65 வீடுன்னு சொல்கிறாங்க. 65 வீடு வேணாம், நாங்கள் 39 பேர் இருக்கிறோம், 39 வீடு தான் வேணும்னு கேட்குறோம் சார். அந்த கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம் சார். சொல்லியிருந்தாங்க சார். நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம், கேஸ் போட்டிருக்கோம் ஹைகோர்ட்டில். கேஸ் நடந்துருக்குது. அதுக்குள்ளே அவர் போய் 30 வருஷம் ஆகுது ஜெகநாதன்றவர். அவர் செக்கு வாங்கிட்டு போயிட்டார். அவர் வீட்டை வச்சாங்க, மேல் வீடு பாதிக்கப்படும், கீழ் வீடு பாதிக்கப்படும் சார். அதுதான் சொல்கிறேன், கையில் பச்சை குத்திக்கிறோம் பாருங்க. ஃபுல்லாகவே இங்கே டிஎம்ஏக்கு தான். ஆனால் இப்போ எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி, எங்கள் மாமா சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஓட்டு பண்ணி இருக்கோம். வந்து பார்க்கல. இப்போ வந்து பார்க்குறோம். அவங்க வந்து பிளான்லாம் காட்டவே இல்லை. அவங்க வந்து மீட்டிங் போட்டாங்க, அதோடு அவ்வளோதான் வரல. அவராக அதான் பேசினார் வாஜர், அவ்வளோதான். அதுதான் சொல்கிறேண்ணே, அது எங்களுக்கே இந்த மாதிரி நிலைமை புரியலன்னு சொல்கிறேன். எங்களுக்கே இந்த நிலைமைண்ணா இப்போ இல்லை தானே. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, குழந்தைங்களாம் வச்சுன்னு இருக்கோம். அதுதான் சார் எங்களுக்கு கோரிக்கை. 39 வீடு தான் சார். லிஃப்ட் வேணாம். 39 திமுகவில் இவர் பிரபாகர் இருக்கார் சார். அவர் தானே சார் பண்ணுறாரு. அவர் தானே தூண்டுகோல் பண்ணி பண்ணுறாரு, வேறு யாரும் இல்லையே. அவர் தான். அது எங்களுக்கு இஷ்டம் இல்லையா சார். இப்போ 24,000 ரூபாய் செக்கு கொடுக்குறாங்க, 24,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்குறாங்க, 1 லட்சம் 2 லட்சம் கேட்குறாங்க, வாடகை 13,000 கேட்குறாங்க. எங்களால் கட்ட முடியுமா? அதுதான் சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லை, இங்கேயே கட்டித்தரேன்றாங்க சார். கட்டித்தரேன்னா நாங்கள் கேட்குற மாதிரி கட்டி கொடுங்க. எல்லாமே ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம், சொந்தமாக்கி வச்சுருக்கோம். அவங்க அராஜகம் பண்ணி, கட்சிக்காரங்க அராஜகம் பண்ணி எங்களை காலி பண்ணுறாங்க சார். சொந்தம் தான். வாடகை இல்லை, வாடகையே கிடையாது. வாடகையில் கிளியர் பண்ணிட்டு அவங்க சொந்தமாக தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படின்றப்ப நாங்கள் கேட்குற மாதிரி தானே நாங்கள் கேட்போம், இருக்கிற மாதிரி தானே கேட்போம். நம்ம எக்ஸ்ட்ராலாம் நாங்கள் கேட்கலையே. இப்போது எங்களை சுற்றி இப்போ இந்த கடை, 5 கடை இருக்குது. இப்போ 5 கடை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா மசூதி இருக்குது. மசூதி பார்த்தா கோயில் இருக்குது. கோயில் பார்த்தா மன்றம் இருக்குது. அந்த மன்றத்துக்கு என்ன ஏது எதுவும் தெரியாது. அதுக்கு வர மாதிரியே கிடையாது. மன்றன்றது வர மாதிரியே கிடையாது. அதை இடிப்பாங்களா? அந்த மன்றத்தை இடிப்பாங்களா? அப்போ எங்கள் வாழ்வாதாரத்தில் நீங்கள் இடிப்பீங்களா? மன்றத்தை இடிப்பாங்களா? இடிக்காது என்ன பண்ணுவாங்க? அப்போ கோயிலில் இடிப்பீங்களா? அப்போ அந்த இது மசூதியை இடிப்பீங்களா? எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்குது? அப்போ எங்களை இச்சு ஏன் வெளியே தத்துறீங்க? நாங்கள் யார்? உங்களுக்கு தானே எல்லாமே செஞ்சுன்னு இருக்கோம். வரி கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம். மொத்தம் உழைப்பு உங்களுக்கு தான் இருக்குது. ஒயின் ஷாப்பில் போய் சருகு வாங்கினா கூட அவ்வளோ காசு. அந்த காசு நான் குத்து தானே வரும். அது யார் நடத்துறது? எல்லாமே கவர்மெண்ட் தானே நடத்துது. எல்லாமே நாங்கள் தானே பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு ஏன் அந்த உரிமை எதுவுமே? அண்ணா, நான் போட மாட்டேனே. நான் சத்தியமாக யாரும் போட மாட்டாங்க ஓட்டு. உள்ளே வந்தாச்சு ஏன் அப்புறம் அசிங்கமாக தான் கேட்பாங்க. எங்கள் ஓட்டு எல்லாமே விஜய் தான் போடுவாங்க, அவ்வளோதான். தமிழக வெற்றி ஏதோ ஓட்டு. இனிமேல் திமுக ஓட்டே கிடையாது. இங்கே பாருங்கண்ணா, ஓட்டே இல்லை இதுக்கு அப்புறமேட்டு. இருக்கிற மாதிரியே எங்களுக்கு கட்டி கொடுத்தாவே போதும். எங்களுக்கு அதிகமாகலாம் வேண்டாம். நீங்கள் எங்கள் ஏரியா சின்ன ஏரியா தான், பெருசு ஒன்றையும் கிடையாது. நாங்கள் இருக்கிறதே 32 வீடு. அந்த 32 வீடை சேர்த்தா எவ்வளோ வரும்? 31 வீடு, 71 வீடு தான் எங்களுக்கு மொத்தமே. நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறேன்றீங்க, அப்போ நாட்கள் அதிகம் தானே ஆகும், கம்மியாகாதுல்ல. சில பேர் இருக்கிறவங்க போயிடுவாங்க, இல்லாத எங்களை மாதிரி. நானும் 10 நாளாக தேடுற வீடு. என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு வீடை கட்டினாலும் வெளியில் இருக்குது பாருங்கள். இன்னும் உள்ளே போகல. வீடு தேடின்னு தான் இருக்கிறேன், கிடைக்கல. லாய்ஸ் ரோல் ஏறி எங்கேயும் சுற்றினா கிடைக்கல, பார்த்துன்னு தான் இருக்கிறேன். அதுக்குள்ளே இவங்க காலி பண்ணி நான் என்ன பண்ண முடியும்? என்றைக்கு இருந்தாலும் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு ஆசை தான் எங்களுக்கு. புதுசாக வீடு வருதுன்னா எனக்கு சந்தோஷம் தானே. அதை விட்டுட்டு நாங்கள் இந்த பழைய வீட்டில் இருக்கணும்னு ஆசையே எங்களுக்கு. இந்த வீடும் என் வயசும் ஒன்று. அப்போ நம்ம இருக்க பயமாக தானே இருக்கும் நமக்கு. அப்படியே பயப்படுறாங்க. அந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு எங்களுக்கு பயம் இருக்குது. எங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி. இங்கே இதை மாற்ற முடியாது. இது எல்லோரும் எங்களுக்கு அல்லாட்டு இருக்கிறதுனால இதை மாற்ற முடியாது. ஒரு புறம்போக்கு ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் மாற்றலாம். அப்படியே மாறி போய் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. இங்கே அந்த மாதிரி மாற்ற முடியாது. அவர் ஆட்சியில் வராத முன்னையே நீங்கள் ஓட்டு போட்டு என்னை கெளிக்க வச்சாக்கா இந்த ஹவுசிங் போர்டு வச்சுட்டு உங்களுக்கு புது ஹவுசிங் போர்டு கட்டித்தரேன், இருக்கிற மாதிரியே கட்டித்தரேன்னு எங்களுக்கு சொன்னார். அதை நாங்கள் நம்பணும். ஆட்சி அதை முடிய போது இது எங்களுக்கு கையை வைக்கல, அவ்வளோதான். முதல்ல நடுவில் கேட்டாங்க சிலர். அவங்க கை காசை போட்டு நாங்களே வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டுருக்கிறதுனால நான் இப்போ தான் செலவு பண்ணேன். எங்களுக்கு வேணாம் நாங்கள் லாக் நகரை கட்டி கொடுத்த அந்த வீட்டை பார்த்துட்ட பிறகு இப்போ எங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அங்கே கட்டி கொடுத்த மாதிரி நமக்கு கட்டி தருவாங்க, நம்ம ஏன் வேணாம் இன்னும்
அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் ஒத்து வரப்போ ஒன்றான்றாங்க எக்ஸ்ட்ரா தான் நான் 25 வீடு கட்டுவேன். 25 வீடு யார் கட்டுவீங்க? அதை தான் நாங்கள் கேட்குறோம். எங்கள் ஏரியாவிலே ஒரு குடும்பம் இருக்குது, 2 குடும்பம் இருக்குது ஒரு வீட்டில், அண்ணன் தம்பி அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சிங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு கொடுங்க அந்த வீடை, நாங்கள் காசு கொடுக்குறதான் சொல்கிறோம், சும்மா கேட்கல, காசு தான் தரோன்றோம். வெளியே ஆளே எங்களுக்கு வேண்டான்றோம். நாங்கள் நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு சண்டை சாடி இல்லாத நாங்கள் இருக்கிற ஒரு அராஜகமே கிடையாது இந்த ஏரியாவில். அந்த மாதிரி இருக்கிறப்ப வெளியால் இட்டுன்னு விட்டு அது நடக்காதுன்னு நினச்சி நமக்கு சொல்லுங்கள். அதனால தான் வேணாண்டோம். நாங்கள் எங்கள் குடும்பமே இருக்குது, எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு அப்படி கொடுங்கன்றோம். நாங்கள் காசு தரோம், வெளியாளுக்கு காசு கொடுக்குறதே நாங்கள் தரோன்றோம். அதுக்கு ஒத்து வர மாட்டேன்றாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதை தானே நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கட்டி கொடுக்க வேணாம் நாங்கள் சொல்லலையே, இருக்கிற மாதிரியே கட்டி கொடுங்கன்றோம். நாங்கள் நீங்கள் ஒரே பில்டிங்காக கூட எழுப்புங்க, ஆனால் இருக்கிற மாதிரியே எங்களுக்கு கட்டி கொடுங்க. பெருசாக வேணால் சின்னதான், எந்த சைஸ் இருக்குதோ அந்த சைஸே போதும் எங்களுக்கு.